சார், விஜய் அவர்களோட மாநாடு மதுரை குலுங்கணும், திமுக ஆட்டம் கண்டனம் அப்படின்ற மாதிரி கேப்ஷன்ஸோட எல்லா இடத்துலயும் வந்து தாவேகாவோட தொண்டர்களாகட்டும் சரி, ரசிகர்களாகட்டும் சரி, மிகப்பெரிய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேள்விகள் கேட்கிறோம். முதல்ல இதை பத்தி சொல்லுங்க. நேத்து விழுந்தது இன்னைக்கு விழுந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற கேள்வியை எல்லார் மனசுலயும் இருக்கு. அதுக்குத்தான் நேத்து யோசிக்கணும். அல்ல, அதுக்குத்தான் நேத்து விழுந்தது. மக்கள் கூடாத பொழுது விழுந்தது, மக்கள் கூடுகிற போது நிமிர்ந்தது. நீங்க தான் சார் யாகம் எல்லாம் பண்றீங்க, மழை வரக்கூடாதுன்னா அது வந்து சில சம்பிரதாயம். அப்ப அதுக்கு இதுக்குமே சேர்த்து ஒரு யாகம் பண்ண வேண்டியது அது அவங்கதான் முடிவு. நீங்க அதை போய் உள்ள நோன்றீங்க. ஒரே ஒரு செய்தி, நீங்க கொள்கை பரப்பு செயலாளர் இல்ல நான் வந்து நாம் தமிழர். இப்ப நான் போன் போட்டு பேசுறேன் தொண்டர்கள் என்ன சொல்றான்னு கேட்குறீங்களா? அங்கிருந்து நான் லைவ்ல தான் இருக்கேன். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அங்க என்ன நடக்குதுங்கிறத அங்க இருக்கிற நமது பத்திரிகையாளர், நம்மளுடைய ஊடகவியலாளர்கள் களத்துல நின்று எனக்கு கண்கொள்ளா காட்சியை படமா காட்டுறதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணா இருந்த இடத்துல உட்கார்ந்து கேள்வி சார், நீங்க வந்து ஒண்ணுமில்லாத நான் கேட்கிறேன். ஒண்ணுமில்லாத திருமாவர்களையும் நீங்க வந்து விஜய் அவர்களையும் எந்த ஒருத்தையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது இல்ல சார். அவர் அரசியல் தொண்டர்களை நான் கம்பேர் பண்ண. அவர் களத்துக்கு வந்திருக்கிறாரு. இனிமே தான் அவர் என்ன செய்ய போறாருங்கிறது தெரியும். இந்த மாநாட்டுக்கு பிறகு அவர் எந்த மாதிரியான திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வர போறாருங்கிறத இந்த மக்களுக்கு புரிய போகுது. அதுக்குள்ள யாரு உங்க பக்கம் நீங்க என்ன தம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தானே சார் அழைச்சாரு. உங்க பக்கம் வச்சு அவர் இது பண்ணும்போது உங்க பிராடுக்கு பக்கம் நாங்க வரணும். நீங்க பண்ற பித்தலாட்டத்தை நாங்க ஆதரிக்கணுமா? இல்ல நான் கேட்கிறேன், உங்க பித்தலாட்டத்தை நாங்க ஆதரிக்கணும் அப்படித்தானே? இல்ல சார், விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் பெங்களூர் ஹைவேஸ்ல டிராவல் பண்ணி போய் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லாம் வந்து அது படத்துக்காக பேசிக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா, திமுக பாஜகவுடைய. அப்ப நான் வந்து தாவேகா விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட, திமுக பாஜகவுடைய ஏ டீம், பி டீம் சீமா. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, நான் அந்த பி டீம் சொன்னா நீங்க வந்து ஏ பி சி அப்படின்னு பிரிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களும் அதே தான். ஆமா, பி டீம் சீமானா ஏ டீம் யார்? அப்ப ஏடிஎம்கே சார், ஏடிஎம்கேலாம் ஒரு டீமே கிடையாது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முகில் அவர் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். முகம் ஃபுல்லா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. புரியுது எனக்கு. அதோட ரீசன் என்னன்னா, மதுரையில கள்ளழகர் ஆத்துல இறங்குறது எவ்வளோ ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக வெளிநாடுகள் வெளியூர்கள்ல இருந்துலாம் வருவாங்க. என்ன சார், விஜய் அவர்களோட மாநாடு மதுரை குலுங்கணும், திமுக ஆட்டம் கண்டனம் அப்படின்ற மாதிரி கேப்ஷன்ஸோட எல்லா இடத்துலையும் வந்து தாவேகாவோட தொண்டர்களாகட்டும் சரி, ரசிகர்களாகட்டும் சரி, மிகப்பெரிய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கேள்விகள் கேட்கிறோம். முதல்ல இதை பத்தி சொல்லுங்க. தமிழ்நாடு ஸ்தம்பித்திருக்கிறதுல சார் இருங்க, நான் மதுரை குலுங்கணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். உடனே தமிழ்நாடு ஸ்தம்பிக்குது, ஏன் இந்தியா ஸ்தம்பிக்குதுன்னு சொல்லுங்க. பத்தி கூட சொல்லுங்களேன். 2 நாளா 100 நாள் வேலை திட்டத்துக்கு கிராமப்புறங்கள்ல வேலைக்கு ஆள் கிடைக்கல தெரியுமா உங்களுக்கு? நேத்து இன்னைக்கும் எல்லாம் மாநாட்டு பந்தலுக்கு வந்து வேலையை தொடங்கிட்டாங்க. அப்போ வேலை செய்யறதெல்லாம் வாரல் என மரித்துகை காட்ட இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் மீன் கொடியானது கோவலனையும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் வந்தால் கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று சொன்னதாக சொல்லுவார். 8000 கொடிகள் வரவேற்கிறது தமிழர்களை. தெரியுமா உங்களுக்கு? இது நேத்தி கொடிக்கம்பம் கீழே விழுந்தது, அது மாதிரியா? ஏங்க, கிரேன்ல ஏற்பட்ட தவறால அது தவறி விழுந்துருச்சு. உடனே வந்து அதுக்கு வந்து பரிகார பூசை பண்ணலையா? அதுக்கு வந்து ஆமா, அதுக்கு என்ன மாயசாலம் பூசுறது? இருங்க, அமானுஷ்யம் வந்து சாச்சிருச்சா? இந்த இதெல்லாம் வேணாம் சார். நேத்து விழுந்தது இன்னைக்கு விழுந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற கேள்வியை எல்லார் மனசுலயும் இருக்கு. அதுக்குத்தான் நேத்து விழுந்தது. அல்ல, அதுக்குத்தான் நேத்து விழுந்தது. மக்கள் கூடாத பொழுது விழுந்தது, மக்கள் கூடுகிற போது நிமிர்ந்தது. நீங்க தான் சார் யாகம் எல்லாம் பண்றீங்க, மழை வரக்கூடாதுன்னு. அது வந்து சில சம்பிரதாயம். அதுக்கு இதுக்குமே சேர்த்து ஒரு யாகம் பண்ண வேண்டியது. அது அவங்கதான் முடிவு எடுக்கணும். நீங்க அதை போய் உள்ள நோன்றீங்க. ஒரே ஒரு செய்தி, நீங்க கொள்கை பரப்பு செயலாளர். இல்ல நான் வந்து நாம் தமிழர் இருக்குல்ல, அந்த கட்சியை வந்து இந்த மண்ணில் வளர விடக்கூடாது மட்டும் இல்ல, இந்த திருட்டு முன்னேற்ற கழகம், திராவிட மாடல், திருட்டு மாடல்லாம் இந்த மண்ணை ஆளக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு புதியவர்களை வரவேற்பதற்காக பேசுறேன்.
சரிங்களா, நல்லவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற பெருத்த கனவோடு பேசுகிறேன். இது குற்றமா? சரி, பத்திரிகையாளர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்றது, பத்திரிகையாளர்கள் நமக்கே தெரியும் முக்தார் அவர்கள்லாம் வந்து எப்போ ஒரு லீடிங்கான பத்திரிகையாளர்கள் பண்போட போயிருக்கணும், யாரையும் புண்படுத்தி இருக்கக்கூடாது. சார் அவர் அங்க போய் என்ன லட்சக்கணக்கான சார் மக்கள், பண்ணுவாரு? லட்சக்கணக்கான அவரை போய் அடிச்சு விரட்டுறதெல்லாம் என்ன சார்? அடிச்செல்லாம் வரட்டல. நீங்க போய் பார்த்தீங்களா அடிச்சத? சொல்லுங்க. அதாவது மயங்கி விழுந்தவர்களை போய் ஓடிய போய் படம் எடுக்கிறது, எந்த குழாயில் தண்ணி விளையுது திருகி அதை போய் படம் எடுக்கிறது, கொடிக்கம்பம் ஒடிஞ்சு கிடந்தா அதை போய் படமும் எடுக்கிறது, காரை குறிக்க நிப்பாட்டியிருந்தா அதை போய் படம் பண்ணுறது, பாட்டில் ஓட்ட பாட்டிலாக இருந்தால் அதை போய் படம் பிடிச்சி காட்டுறது, ஸ்டிக்கர் ஒட்டினதில் ஏதாவது பிள்ளை இருக்கான்னு பார்த்து கூர்ந்து கவனிச்சு அதை படம் எடுக்கிறது. தப்பான ஒரு விஷயம் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, லட்சம் பேர் திரளுக்கிற அந்த கூட்டத்தில் சின்ன சின்ன தவறுகள் எங்கேயா இருந்தாலும் நடக்கும். இதுக்கு முன்னாடி நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி நடைபெற்ற மாநாடுகள், நான் இந்த விடுதலை சிறுத்தைகள் மாநாடை நான் பார்த்துருக்குறேன். ஓரளவுக்கேனும் சட்ட விதிகளை பின்பற்றக்கூடிய அளவில் நடத்துவாங்க. வேறு எந்த மாநாடாவது இது போன்ற குழாய்களை பதிச்சு மக்களுக்கு தண்ணி கொடுத்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணி, என்ன அதிமுக மாநாடு சேலத்தில் நடத்துங்க, எங்க எல்லாருக்கும் அண்டா அண்டாவா பிரியாணி அப்படியே கொண்டே வெளியில் கொட்டினாங்களே அதையா? திமுகவில் நடத்தினாங்க, அது மதுரையில் கொட்டினாங்களே அதுவா? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை சீர்திருத்தம் செய்கிற மாநாடாக கூடல் மாநகரில் கோடிக்கணக்கில் கூடுவதற்கு கண்கள் தயாராக இருக்கிறது. அது தெரியுமா? இந்தியாவே திரும்பி பார்க்குது. கேரளாவிலேருந்து வந்த கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எங்களால் ஓட்டு போட முடியாது, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த தலைவனை நாங்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோமேன்னு சொல்லி பரிதவித்து பேசுகிற காட்சியில் பார்த்தீங்களா? முக்தாரை விரட்டிட்டாங்கன்னு பேசுகிறீங்கல்ல, ஏன் விரட்டினாங்க? எதுக்காக விரட்டினாங்க? மாநாடு எது நடக்கிறதோ என்ன நிகழ்கிறதோ அதை படம் பிடிச்சி காட்டுங்க மக்களுக்கு. தேவையற்ற விஷயங்களை போய் சின்ன சின்ன குறைகளை போய் பெருசுப்படுத்துறது. இப்போ கார் மோதிக்கும், அதை போய் படம் எடுத்து மோதித உள்ளே இருவருக்கு காயம், இது எதுக்குங்கிறேன் சொல்லுங்க. அப்போ ஒரு 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 லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரளுகிற இந்த மாநாட்டில், கூடுகிற மாநாட்டில் குதர்க்கமாக ஏதாவது செய்திகளை வெளியே விட்டு அப்புறம் என்ன செய்வாங்க? தொண்டர் கோவப்படுவாங்களா? பட மாட்டாங்களா? இப்போ உங்கள் குடும்பம் இருக்குது, உங்கள் குடும்பத்துக்குள்ள நீங்கள் வந்து பருப்பு சாம்பார் சாப்பிட்றீங்க, நான் மாட்டுக்கறி கொண்டாந்து உங்களுக்கு கோவம் வருமா வராதா? இதுதான். எதுக்கு சார் இதெல்லாம் வந்து ஒரு இல்லை, அதுதான் அந்த மக்களுக்கு எது தேவையோ அதை சொல்லணும் சார். ஃபைன் சார். இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள் விளையாட்டுக்கு ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸா பேசுவோம். இப்போ நம்ம நேத்து அந்த கொடிக்கம்பம் விழுந்தது நீங்க இவ்வளோ இதுவா நீங்க எப்படி சொல்றீங்க? ஒருத்தரோட கார் வந்து நொறுங்கி இருக்கு சார். அந்த காருக்கு வந்து நஷ்ட ஈடு வந்து எப்படி பனையூர்ல போய் வாங்கணுமான்னு இப்ப சமூக வலைதளத்துல அது வந்து ஒரு பெரிய டாபிக். மதுரையில இருக்கிற கட்சி தொண்டருடைய காரு கலங்கி நிக்கிறாரு சார். அது யாரா இருந்தாலும் தன்னுடைய இதுவரை ஓவியமா பார்த்த காரு உடைஞ்சு நொறுங்கும் போது அழுகத்தான் செய்வாங்க, கண்ணீர் கலங்கத்தான் செய்யும். பொத்தி பொத்தி வச்சிருந்த காரு இப்போ அதற்கு பதிலாக அந்த காரை சரி செய்வதற்கு 19 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் ஆயிருக்குன்னு சொல்லி தகவல் வந்ததும் விஜய் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்று அந்த காரை சரி பண்ணி கொடுத்துடணும், எப்படி அந்த காரை வைத்திருந்தாரோ அதே போல அந்த காரை கொடுத்துடணும்னு சொல்லி எந்த தலைவனாவது இதை செய்வானா? யாராவது செஞ்சிருக்காங்களா? 19 லட்ச ரூபா தெரியுமா உங்களுக்கு? அந்த காருடைய மொத்த மதிப்பே 28 லட்ச ரூபா தான். 19 லட்ச ரூபா கையில் காசை கொடுத்து அந்த காரை சரி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த தொண்டை அடுத்து மகிழ்ச்சி அடைஞ்சதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? தலைவன் கொடுக்கிற காசில் தனக்கு கார் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது என்று அதை பேச மாட்டீங்களே. சரி, அதை விட்டுருங்க. பெருந்தகை பேரறிஞர் அண்ணா, ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத தலைவன் பக்கத்தில், என் தேசிய தலைவனை உருவாக்கிய தமிழ்நாட்டு தலைவன் எம்ஜிஆர் பக்கத்தில் அப்படியே கையை விரிச்சுக்கிட்டு, தமிழ் தேசமே திரண்டு வாருங்கள், உங்களை அரவணைப்பதற்கு நானும், என்னை அரவணைப்பதற்கு நீங்களும் காத்திருக்கிறீர்கள், தமிழ்நாட்டை வெல்வோம் என்கிற அடிப்படையில் ஒரு கூடல் மாநகரில் கூடுகிறது பெருந்திரள் கூட்டம் என்றால் இது என்ன சாதாரண விஷயம்னு பார்க்குறீங்களா? கோடிகளில் கொள்ளையடித்தவர்கள், லட்சம் கோடிகளை வைத்திருப்பவர்கள் நடத்துகிற மாநாட்டை மிஞ்சிய மாநாடாக, தொண்டர்களுடைய உழைப்பால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை தீர்மானிக்கிற மாநாடாக மதுரை கூடல் மாநகர் கூடுகிறது என்றால், நீங்கள் சொன்னீங்களா அழகா ஆரம்பத்தில், அழகர் சாமி வைகை ஆற்றில் இறங்குகிற போது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற கண்கொள்ளா காட்சியை பார்த்தோம்னு, இன்றைக்கு கள்ளழகரே மதுரை மாநகரில் கூடுகிறது.
ஃபைன் சார். ஆனா நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டு விழுறதும், ராத்திரி ஃபுல்லா வந்து டிராவல் பண்ணிட்டு வர்றதும், இப்போ நம்ம வந்து இந்த எல்லாருமே வந்து பாத யாத்திரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார். அது கோவிலுக்கு போறதும் தான் நம்ம பண்றோம். இல்ல தேவாலயங்களுக்கு அன்னை மாதாக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து பாத யாத்திரை போறதும் நம்ம வந்து பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ரசிகர்கள் எல்லாம் பாத யாத்திரையா வந்து காலையிலேருந்து இன்னும் அவங்க எஸ்டிமேட் பண்ணதை விட இன்னும் பயங்கரமான ஒரு கூட்டங்கள் வந்து எதிர்பார்க்கப்படுதுல. இது எப்படி இந்த பார்க்கறது? திருட்டு மாடல் அரசு இருக்குல்ல, இந்த அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னால், காண கிடைக்காத பொக்கிஷம், தமிழ்நாட்டின் தலகர்த்தர், தமிழ் திரையுலகின் போதகர், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 25 இந்த மாநாடை நடத்துவோம்னு சொல்லும்போது பிள்ளையார்னு ஒன்றை கணக்கு காட்டி அதை தடை விதிச்சாங்க இந்த அரசு. கொடிக்கம்பம் விழுந்துருச்சேன்னு எல்லா சேனல்லையும் போட்டு பிரதிபலிக்க சொல்லுது இந்த அரசு. வாகனங்கள் ஒன் பின்னால் ஒன்று சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக மோதிக்கொள்ளுகிறது என்பதற்காக அதை படம் பிடிச்சி பெருசாக காட்டினீங்க. இதை விட என்ன தெரியுமா, இப்போ சொன்னீங்கல்ல பாத யாத்திரை, ஏன் தெரியுமா, மாநாட்டு திடலிலிருந்து 5 கிலோமீட்டருக்கு அப்பால் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது காவல்துறையால், அத்துமீறி இருக்கிறது காவல்துறை. குற்றச்சாட்டை வைக்கிறேன். எல்லா இடத்திலையும் காவல்துறை அடக்குமுறை, ஒடுக்குமுறைகள். தொண்டர்கள் எந்த விதத்திலும் மாநாட்டிற்கு சென்று விடக்கூடாது. அதனாலதான் தொண்டை என்ன பண்ணான் தெரியுமா, நேற்று இரவே கிளம்பிட்டான். 5 கிலோமீட்டர்லாம் எப்படி சார்? நீங்க போய் பாத்தீங்களா 5 கிலோமீட்டர் நடக்க? இப்போ நான் ஃபோன் போட்டு பேசுகிறேன் தொண்டர்கள்ட்ட, என்ன சொல்கிறான்னு கேட்குறீங்களா? அங்கேருந்து நான் லைவில் தான் இருக்கேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அங்கே என்ன நடக்குதுங்கிறத அங்கே இருக்கிற நமது பத்திரிகையாளர்கள், நம்மளுடைய ஊடகவியலாளர்கள் களத்தில் நின்று எனக்கு கண்கொள்ளா காட்சியை படமாக காட்டுறதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேணா இருந்த இடத்துல உட்காந்துட்டு இப்படி கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சார். நாங்களும் காலையிலேருந்து லைவ் ப்ரோகிராம் தான் சார். லைவ்ல நீங்கள் எங்கே லைவ் தொலைக்காட்சி ஒளிபரப்பதை போடுறீங்க? நான் லைவ்ல தொண்டர்கள் ஒளிபரப்புவதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். காண கோடிக்கண்கள் இன்றைக்கு விஜய் அவர்களை சந்திப்பு. இன்னொன்று தெரியுமா, விக்கிரவாணி மாநாட்டில் தொண்டர்கள் ஏறி குதிச்சிடுறாங்கிறதுக்கு ஒரு அசால்ட்டுத்தனம் இருந்தது என்பதற்காக இன்றைக்கு 2 பக்கமும் பாதுகாப்பு வளையங்களில் கிரீச தடவுகிற நிலைமை வந்துருச்சு. ஒரு தொண்டன் சொல்கிறான், அடுத்த முறை இந்த மாதிரி கிரீஸெல்லாம் தடவாதீங்க, பொறுத்துக்க மாட்டோம்ங்கிறான். ஏன் கேட்ட தாண்டி குதிச்சு தலைவனை போய் பிடிச்சிருவான். அவ்வளவு வெறியில இருக்கு தமிழ்நாடு. தெரியுமா உங்களுக்கு? பெண்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா? எப்படி ஒரு விஷயத்தை நீங்க பாசிட்டிவா பாக்குறீங்களோ நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அட் த சேம் டைம் இதெல்லாம் வந்து ஒரு மக்களுக்கு அச்சுறுத்துற ஒரு விஷயமா நீங்க பாக்கல. என்ன அச்சுறுத்தல்? ஒரு தலைவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. தலைவனை பாதுகாக்கிறது இப்படி வந்து தாண்டி போய் தான் பாதுகாப்பீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, தொண்டர்கள் அப்புறம் அபரிமிதமா என்ன செய்வான், அந்த அந்த கையை விரல பிடிக்கிறதுக்கு ஓடுவான் தெரியுமா? என்ன பண்றது? நீங்களும் நானும் எம்ஜிஆரை பார்த்துருக்குறோமா? ஆனால் பார்த்துருந்தா என்ன சொல்லியிருப்போம் இன்னைக்கு, டேய் எம்ஜிஆர்கிட்டே நான் கை கொடுத்தவன்டா பேசுவோம்ல. ஒரு வரலாறு ஆகுதுல்ல. அந்த வரலாற்றுக்கு ஏங்குற வலிய மக்களாக தொண்டர்கள் இன்றைக்கு அந்த பேரிகாட்டை தாண்டி தலைவனை எப்படியாவது தொற்றுன்னு பார்த்துருங்கிறது ஒரு அபரிமிதமானது, அவனுடைய கற்பனைக்கு உகந்த. நான் சொல்கிறேன், செல்ஃபி எடுக்கிறான். எத்தனை பேர் போட்டா மாட்டியிருக்கான்? வீட்டுகளில் போட்டா மாட்டி பார்த்துருக்குறீங்களா? அவனா செல்ஃபி எடுக்கிறவன் மாட்டான், அபூர்வம். ஆனால் அதை எதுக்கு எடுக்கிறான்? நான் பாரு, உங்கள்கிட்ட நான் செல்ஃபி எடுத்தேன்னா என்ன சொல்லுவீங்க பாருங்கள், 2025ஆம் ஆண்டில் நான் இந்த அக்கா கூட நான் போட்டோ எடுத்துக்கொண்டதை பாருங்கள் அப்படின்னு பேசுவோமா இல்லையா? அதுக்காக போட்டோ எடுக்கிறவர் இருக்கிறான்ல. ஆக ஒரு வரலாறை நினைவுபடுத்துவதற்கு, தலைவன் கரத்தை எட்டி பிடிப்பதற்கு தொண்டர்கள் முயல்வது இயல்பு. அது எல்லா கட்சியிலையுமே இருக்குது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் 1000 மடங்கு கூடுதலாக இருக்குது. ஏன்? ஒரு நேர்மை தலைவனை இந்த தமிழ் தேசம் காண துடிக்கிறது. இது ரசிகர்களா தான் சார் இன்னும் பார்க்கணும். தொண்டர்களா நீங்க வந்து அதை ரசிகர்களே இல்லாத விடுதலை சிறுத்தைகளை தலைவனுடைய கையை பற்றி உருவி எடுக்கலையா? அதுக்கு பேர் என்ன சார்? நீங்க வந்து ஒண்ணுமில்லாத நான் கேட்கிறேன், ஒண்ணுமில்லாத திருமாவர்களையும் நீங்க வந்து விஜய் அவர்களையும் எந்த ஒருத்திலையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது இல்ல சார். அவர் அரசியல் தொண்டர்களை நான் கம்பேர் பண்றேன். அரசியல் ரீதியாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் தன் தலைவன் கரத்தை கைப்பற்ற துடிக்கிறார்களா இல்லையா? இன்னும் அரசியல் போதனையே கற்றுக்கொள்ளாத தாவேகா தொண்டர்கள் அப்புறம் கைப்பற்றுவானா இல்லையா கையை? சரி, ஓகே. இப்போ பெண்கள், அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் முக்கியமா, அப்புறம் வயதானவர்கள், குழந்தைகள்லாம் மாநாட்டிற்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு. அதையும் மீறி இப்ப அவங்க வந்தா அவங்களுக்கான ஏற்பாடுகளும் பண்றதுக்குன்னு சிறப்பான விஷயங்கள் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் சார்? ஏன்னா இவ்வளவு கூட்டங்கள் இருந்ததுன்னா அதையும் கண்காணிக்க முடியாதுல்ல சார். அதுவும் திருப்பியும் வேற மாதிரியான ஒரு விஷயங்களா தானே முடியும். அது ஒரு நெகட்டிவா தானே முடியும். அது 68 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? 600 செவிலியர்கள்
100 மருத்துவர்கள், அனைத்து துறை மருத்துவர்கள். நீங்க தான் போலீஸார வந்து ஒத்துக்கவே இல்ல, போலீஸ் அராஜகம் பண்ணுதுன்றீங்க. 3500 இந்த மாதிரியான ஒரு இல்ல, இப்ப இருக்கிற கவர்மெண்ட் நீங்க சொன்னீங்க, நான் கேக்குறேன் 30 லட்சம் பேர் கூட போறாங்க சார். அது வந்து அக்செப்ட் பண்ணி 30 லட்சம் பேர் கூட போறாங்க, 30 லட்சம் பேர் கூடுறாங்க. 3500 போலீஸ் போதுமா சொல்லுங்க? ஆனால் தாவேகா தொண்டர்கள் சரியாக இருப்பார்கள் என்பதற்காகவே தமிழ்நாடு அரசு இப்ப என்னன்னா காவல்துறை குறைச்சிருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் வராது, ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லா செக் போஸ்ட்டுகளும், எல்லா அந்த கட்டண வசூல் மையங்களும் வாகனங்களை எங்கேயுமே நிறுத்தக்கூடாது, நீங்கள் வந்து வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை வாகனங்களையும் இன்னைக்கு வந்து ஃப்ரீ பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. யார்? மத்திய அரசு ஃப்ரீ பண்ணியிருக்கு. அது சென்ட்ரல் ஜென்ரல் கவர்மெண்ட் அவங்க ஃப்ரீ பண்ணிட்டாங்களா? ஆமா, ஃப்ரீ பண்ணியிருப்பாங்க. எந்த சுங்கச்சாவடிகள்? ஏன்னா பிரச்சனை வந்துடும், வாகனங்களை நிறுத்தினா டிராஃபிக் ஆயிரும், விட்டுருங்க, அது மாநாட்டுக்கு போற வண்டியில எந்த வண்டியும் நிறுத்தாதீங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன காரணம் சார்? நம்மளே யோசிச்சிருந்தோம், பிஜேபியோட பி டீம் விஜய் அப்படின்றது எவ்வளவு உடனே இங்க வந்து திணிப்பீங்க நீங்க. ஓ, இதுவே நமக்கு ஒரு எவிடன்ஸ் தான் சார். கரெக்ட், தேங்க் யூ சார். அது நீங்களே வந்து எங்களுக்கு கிளியர் நீங்க இப்ப என்னன்னா எங்கடா ஏதாவது கேப் நான் கேக்குறேன் சார். சார் இதுவரை என்ன பேச விடுங்க, இதுவரை பாரதிய ஜனதாவை பற்றி விஜய் பேசியிருக்கிறாரா? அது ஒரு எதிரி கட்சின்னு சொல்லிட்டாரு, துரோகி, தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சி, வெளிப்படையா சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பி டீம், சி டீம், டி டீம்? நான் என்ன கேட்கிறேன்னா, பேசுகிறவர்கள் தான் பாரதிய ஜனதாவுக்கு டீமாக இருக்கிறார்கள். உங்களை போன்றவர்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறாங்க, அதுல மாற்றம் இல்லை. நான் கேட்கிறேன், ஒரு தொண்டனாவது இன்னைக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மாநாட்டை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக மாவட்ட செயலாளர் நான் கேட்கிறேன், 252 அடி நீளம் உள்ள மேடை, 2026 தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய மாபெரும் புரட்சியாளர்களாக வரக்கூடிய மாவட்ட செயலாளர்களை மேடையில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற பெருமை எந்த கட்சியாவது செஞ்சிருக்கா? அதுதான் சார். நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, அப்படியே பாரதிய ஜனதாவோட என்ன கூட்டணி தெளிவா சொல்லிட்டோம் சார். பிஜேபியோட பி கூட்டணி விஜய் அப்படின்றது இப்ப என்ன தெரியுமா, அவங்க வந்து அதிமுகவால நம்ம கூட்டணி வைக்கிறோம், அதிமுகவால ஏதாவது நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பார்த்திருக்காங்க. இல்ல அதை விட வந்து விஜய் அவர்களுக்கு நல்ல ஒரு மவுஸ் இருக்கு, நல்ல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள் கிட்டே அப்படின்னும் போது, சரி நம்ம இந்த சுங்கச்சாவடி எல்லாம் வந்து கிளியர் பண்ணி விட்டோம்னா கண்டிப்பா நமக்கு விஜய் அவர்கள் கூட்டணியில வருவாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ். அரசுக்கு தலைவலி அதனால திறந்து விட்டுருக்காங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு, கொள்கை தலைவர்களாக கையிலே கைத்தடி வைத்துக்கொண்டு நீண்ட மார்பில் தாடி விழுகிற இந்த தங்க தலைவன் பெரியாரை கொள்கை தலைவன். அது மட்டுமல்ல, வெட்டப்படுவது ஆடுகள் மட்டுமே, சிங்கங்கள் அல்ல என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத பெரும் தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை தலைவர்களாக ஏற்றிருக்கிற தம்பிகள். இருங்க, நான் என்னை பேச விடுங்க. சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு சுதந்திர போராட்டத்திலேயே தன்னை தியாகம் செய்த அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவர்களாக. அதை விட இன்னொன்று சொல்றேன், நான் செல்லுகிற வழியில் மாடு மேய்த்து கொண்டிருப்பவன் பசியோடு மேய்க்கிறான், அவன் பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதில் என்று உணர்ந்த காமராசர் அவனை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த மகத்தான பெரியவனுடைய கொள்கை தலைவனாக ஏற்றான். இருங்க முத்துவடுகநாதர் இறப்பிற்கு பிறகு வெள்ளச்சினாட்சியை கைக்குழந்தையாக ஏந்தி கொண்டு திருப்பத்தூர் மாநகரை அல்லது திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்றுவதற்காக அவர்கள் திண்டுக்கல்லில் ஆண்டு கொண்டிருக்கிற ஆற்காடு நவாப் படைகளுடன் தஞ்சம் அடைந்து அந்த சிவகங்கை சீமையையும் திருப்பத்தூர் ஜில்லாவையும் ராமநாதபுரம் ஜில்லாவையும் பாதுகாத்த மாபெரும் புரட்சி வீராங்கனை வேலுநாச்சியாருடைய கொள்கை தலைவனாக ஏற்றிருக்கிற பேரியக்கமாக இந்த இயக்கம் வீறு நடை போடுகிறத பொறுத்து கொள்ளாமல் உடனே டீம், பி டீம், சி டீம், எங்காவதும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள் பின்பற்றப்படுகிறதா? அதுக்கு தான் சார். இப்போ ஓகே, நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் எனக்கு புரியுது. ஆனா இதே பெரியாரோட கொள்கை, இது திராவிட மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொன்ன டிஎம்கே ஃபர்ஸ்ட் யாரோட அவங்க வந்து கூட்டணியில இருந்தாங்க? யாரோட இருந்தாங்க? நீங்க சொல்லுங்க. பிஜேபியோட இருந்தாங்க 2001ல. அப்புறம் அவங்களை விடமா பெரியார் மண்ணை வந்து இவர் கேரி பண்ணிட்டு போறாரு. நீங்க பெரியாருக்கும் திமுகவுக்கும் தொடர்பே இல்லை, அதை முதல்ல நீங்க உணரணும். பெரியாருக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நான் கேட்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்கு எனக்கு சொல்லுங்க. ஆக கொள்கை இல்லாத திமுகவை கொள்கையோடு இருக்கிற தாவேக்காவோடு இணைக்கக்கூடாது. எதிர்கால தேர்தல் அரசியல் களம் என்பது தாவேக்காவோடு மற்ற கட்சிகள் போட்டியிட போகிறது. இதுதான் வரலாறு. அதை புரிஞ்சுக்காம நீங்க வந்து எங்கேயோ வந்து சனாதனம் சனாதனம் சனாதனம், என்னத்தை சனாதனத்தை ஒழிச்சிங்க? பாஜகக்காரன் 4 எம்எல்ஏ வந்துட்டான், அது தெரியுமா உங்களுக்கு? சார் இப்போ நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல இந்த விஷயங்கள்ல, இந்த மாநாடுக்கு முன்னாடி நடக்கிற இந்த விஷயங்கள்,
மாநாடுல அவர் என்ன பேச போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சார். திருப்பியும் வந்து துண்டச்சீட்டை வச்சு இல்ல வந்து போன மாநாடுல பேசுற மாதிரியே இந்த மாநாட்டுல பேசுவாரோ இல்ல அதே விஷயங்கள் தான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்றது நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப அந்த எதிர்பார்ப்பை இவர் எப்படி சார் அதை பூர்த்தி பண்ணுவாரு? 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது மாநாட்டில், தெரியுமா உங்களுக்கு? தேர்தல் வாக்குரிமை சீட்டை கொண்டு வர வேண்டும் என்கிற தீர்மானங்கள்லாம் இடம்பெற போகுது. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. 1. 2வது, நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து இந்த மாநாட்டில் என்ன பயங்கரமாக பேச போகிறாருன்னு. பேசுவதை இன்னும் 6 மணி நேரத்திற்கு பிறகு நீங்கள் கண்டுகளிப்பீர்கள். நான் கேட்குறேன், பேப்பர் வச்சுக்கிட்டு படிக்கிறவங்க பேசுகிறீங்கள, இந்த நாட்டினுடைய முதலமைச்சரே பேப்பர் வச்சு படிக்கிறத ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் அதை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறீங்க? ஆண்டாண்டு காலமாக திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்த மிகச்சிறந்த பேச்சாளர்களோடு பின்னி பிணைந்த இயக்கமாக இருக்கிற திமுகவில் இருக்கிற அதனுடைய தலைவர் பேப்பர் வச்சு படிக்கிறத நீங்கள் பேசவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு இப்போ பேரம்பேசம் நடந்திருக்குன்னு நான் கருதுனேன். ஆகையால் அதெல்லாம் விட்டு ஒதுக்குங்க. அவர் பேப்பர் வச்சு படித்தாலும் கருத்தியலை சொல்கிறாரா? கருத்தாக கேளுங்க. சரி, இப்போ இந்த சீமான் அவர்கள வந்து அங்க சீமான் ஒழிக இல்ல வந்து சீமான் வந்து சீமானை பத்தி திட்டத்துக்கு என்ன சார் இருக்கு? இந்த பாய்ச்சவடால் வீரர்கள்னு சில பேர் தமிழ்நாட்டில் சுற்றிக்கிட்டீங்க. அதில் ஒருத்தர் வந்து சீமான். என்ன 8.2% வாக்கு வாங்கின உங்கள் இயக்கம் 2026 3% வாக்கு வாங்குவீங்களாங்கிறத முக்கிக்கிட்டு கிடக்குறீங்க. அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு விஜய் அவர்களை நான் கேட்குறேன், உள்ளாட்சி தேர்தலில் நின்னவரா, ஊராட்சி மன்ற தேர்தலில் நின்னவரா, ஒன்றிய தேர்தலில் நின்னவரா, சட்டமன்றத்தில் போட்டியிட்டவரா, நாடாளுமன்றத்துக்கு மனு தாக்கல் செய்தவரா? ஏன் இவ்வளவு கோபம் வருது விஜய் மீது உங்களுக்கு? அவர் களத்துக்கு வந்திருக்கிறாரு. இனிமே தான் அவர் என்ன செய்ய போறாருங்கிறது தெரியும். இந்த மாநாட்டுக்கு பிறகு அவர் எந்த மாதிரியான திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வர போறாருங்கிறத இந்த மக்களுக்கு புரிய போகுது. அதுக்குள்ள யாரு உங்க பக்கம் நீங்க என்ன சீமான் அவர்களும் தானே சார் தம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தானே சார் அழைச்சாரு. உங்க பக்கம் எல்லாம் வச்சு அவர் இது பண்ணும்போது உங்க பிராடுக்கு பக்கம் நாங்க வரணுமா? நீங்க பண்ற பித்தலாட்டத்தை நாங்க ஆதரிக்கணுமா? இல்ல நான் கேட்கிறேன், உங்க பித்தலாட்டத்தை நாங்க ஆதரிக்கணும் அப்படித்தானே? இல்ல சார், விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் பெங்களூர் ஹைவேஸ்ல டிராவல் பண்ணி போய் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லாம் வந்து அது படத்துக்காக பேசியிருக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஈசிஆர்ல நாங்க ஏன் கண்ணுக்கு முன்னாடி நடந்தது. ஈசிஆர்ல காருக்குள்ள உட்காந்து 2 பேரும் கதை பேசி கதை கேட்டுக்கிட்டு போன வரலாறுகள்லாம் உண்டு. அதெல்லாம் வந்து திரைப்படத்துறையில் சகசம். நான் என்ன கேட்குறேன்னா, சீமானுக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை? ஏன் விஜயை வந்து சீமானை வசிப்பான்? விஜய் அவர்கள் எங்கேயாவது சீமானை ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லி பேசியிருக்கிறாரா? ஏன் உங்களுக்கு எப்போலேருந்து இந்த பிரச்சனையை தொடங்குறீங்க தெரியுமா? கருணாநிதியை காரி துப்பியதும், கருணாநிதியை காரி உமிழ்த்ததும், கருணாநிதியை கேவலமாக பேசியதும், கருணாநிதியை பற்றி பாடல் பாடியதுக்கு பிறகும் கூட முதலமைச்சரை துக்க நாளில் போய் விசாரிக்கிறங்கிற பேரில் அங்கே போய் ஒப்பந்தம் போட்டு பேசி இன்னைக்கு விஜயை எதிர்ப்பதற்கு திமுக கொடுக்குற அச்சீவ்மெண்ட்டில் சீமான் சைட் கொடுக்குறார். சார், சீமானவர்கள் ஆல்ரெடி பிஜேபியோட பி டீம்ன்றது அது வெளிப்படையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சீமானவர்கள் திமுகவோட பி டீம் திமுக பாஜகவோட. அப்ப நான் வந்து தாவேகா விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட திமுக பாஜகவோட ஏ டீம், பி டீம் சீமான். என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, நான் அந்த பி டீம் சொன்னா நீங்க வந்து ஏ பி சி அப்படின்னு பிரிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களும் அதே தான் சொல்றீங்க. ஆமா, பி டீம் சீமான்னா ஏ டீம் யார்? அப்ப ஏடிஎம்கே சார்? ஏடிஎம்கேலாம் ஒரு டீமே கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கேக்கு என்ன கொள்கை இல்லை. அவங்க வந்து சமூக நீதி பேச மாட்டாங்க. அவங்க வந்து என்றைக்குமே சமதர்ம கோட்பாடை பேச மாட்டாங்க, சமத்துவம் பேச மாட்டாங்க. அவங்க இயல்பாக ஒரு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டாங்க. நீங்கள் தானே எல்லாத்தையும் பேசுறீங்க, நீங்கள் தானே எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஊருக்கு ஒரு சுடுகாடை வச்சுருப்பீங்க, சாதிக்கு ஒரு சுடுகாடை போட்டிருப்பீங்க. ஊருக்கு சாதிக்கு ஒரு தண்ணி டேங்கை கட்டி கொடுப்பீங்க, சாதிக்கு ஒரு காலனி வீடுன்னு கட்டி கொடுப்பீங்க. கேட்டால் காலனியை சேரியை தூக்குவோம்பீங்க. ஆதி திராவிடன் இருக்கணும். இது என்ன அணுகுமுறைன்னு தெரியல. நீங்கள் தான் கொள்கை பேசிக்கிட்டு எல்லாரையும் கோமாளி ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதனுடைய சாராம்சத்தை வெளிப்படுத்துகிற விதமாக குடிபெருமை பேசுகிற சீமான். அப்போ இது ஏ டீமு, அது பி டீமு. என்ன தப்பு இருக்கு? சரி சார், இப்போ உங்களோட பாயிண்ட்டுக்கே வரேன். இப்போ விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் என்ன மாதிரியான ஒரு அறிவிப்பை தெரிவிப்பாருன்னா, நீங்க ஒரு 10 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்னும் 6 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. இப்போ இன்னும் இவர் மாநாடு நடத்திட்டு இருக்காரு. இன்னும் மக்களை போய் சந்திக்கணும், மக்களோட போய் வந்து மக்கள் ஏன் இவரை போய் சந்திக்கணும்? மக்களே இவரை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் மாநாட்டில். என்ன பேசிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல சார், அவர் இந்த வழிநெடுக ஊர்களில் கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பு இன்னைக்கு 2 நாளா கெட்டு போய் கிடக்குது. 100 நாள் வேலையே பாப்பா, அந்த படுத்து தூங்குற வேலையும் இப்போ எல்லாம் போச்சு. மாநாட்டுக்கு போயிட்டாங்க எல்லாரும். இப்போ பொய் கணக்கு எழுதுறவங்கலாம் அப்படி பெதட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா கணக்கு எழுதுறது? வேலைக்கு வந்தோம்னு எழுதுறதா, வேலைக்கு வராமல் எழுதுறதா? இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன எங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே. மாநாட்டில் மக்கள் வெள்ளம் மிக பிரமாண்ட அளவில் 30 லட்சம் மக்கள் கூட போறாங்க. தெரியுமா? எவ்வளவு சார்? 30 லட்சம். 80,000 வாகனங்கள் இதுவரை நிறுத்தப்பட்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? கணக்கு வந்துருச்சே. பார்க்கலையா நீங்க?
திடலுக்குள்ள நாற்காலிகள் நிரம்பி இருக்கிறது. நேற்று இரவு காலையில 6 மணி நிலவரப்படி 50,000 நாற்காலிகள் இல்ல நாற்காலிகள் நிரப்பி இருக்கிறது. 50,000 நாற்காலிகள் நீங்க சொல்லும்போது அதை பத்தின ஒரு கேள்வி இருக்கு. கேப்பீங்க, நான் சொல்றேன், அதுக்கும் சொல்றேன். என்ன கேட்க போறியா? நாற்காலி 1.5 லட்சம் தானே வந்திருக்கு, மீது எங்க? உங்க அரசு தானே 1.5 லட்சம் வந்து கூட கொடுக்க மாட்டோம், ஏன்னா நீங்க எல்லாம் நாற்காலியில உடைச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுக்கல. கேரளால இருந்தானே நாற்காலி உடைச்சிருவீங்க. இப்ப என்ன, அந்த கொடிக்கம்ப விழுந்த கிரேன் ஓட்டுநரே திமுக காரனா இருக்கிறானான்னு இன்னமே தான் விசாரிக்க போறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னு சொன்னா, இந்த நாற்காலிகள் 4 பேர்கிட்ட ஒப்பந்தம் போட்டது. ஒருத்தர் 1.5 லட்சம் நாற்காலி கொண்டாந்து கொடுத்துட்டான். 3 பேர் கலந்து போயிட்டான். ஏன் கலந்து போனா? இப்போ ஒருத்தனுக்கு உடையாதா? ஆனால் கேரளாவில் இருக்கிற கட்சியினர் ரசிகர்கள் ஏற்பாடு பண்ணி அங்க இருந்து இப்ப 3,50,000 நாற்காலிகளை ராத்திரி இரவோட இரவாக கொண்டாந்து கேரள நாற்காலியில் போடப்பட்டிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? சரி, 30 லட்சம். இப்ப நீங்க காவல்துறையை வச்சு தேதியை மாத்துனீங்க, காவல்துறையை வச்சு அடக்குமுறைகளை ஏவுறீங்க, காவல்துறையை வச்சு வாகனங்களை மறிக்கிறீங்க, காவல்துறையை வச்சு வாகனங்களை அட்வான்ஸ் கொடுத்ததே வந்து போய் மிரட்டுறீங்க. இதுக்கப்புறம் வாகனங்கள் அணிவகுத்து வருகிற போது அங்கே போ இங்கே போகணும் தடுத்து அடக்குமுறைகளை ஏவுறீங்க. இப்போ என்னடானா, இப்போ கொடிக்கம்பத்தில் பிரச்சனை, அதையும் விசாரிக்கப்பட வேணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கடைசியாக வந்து குடிநீரில் தண்ணி வருதா, பெட்ரோல் வருதா, இது ஒரு பொழப்பா? அங்கே தான் தண்ணி வந்து வருதே. 50 லட்சம் லிட்டர் தண்ணி கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டிகளை கொண்டாந்து இறக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா? கழிவறைகள் எவ்வளவு தெரியுமா? 600 கழிவறைகள் வந்து இறங்கியிருக்கு. அதெல்லாம் பார்க்கலையா நீங்க? இல்ல, 30 லட்சம் பேருக்கு நீங்க 3,500 போலீஸாரே கம்மின்னீங்க. 600 கழிவறைகள் போதுமா? என்ன எல்லாம் ஒட்டுமொத்தமா 30 லட்சம் பேரும் போயிடுவானா? அது பரந்த விரிந்த பரப்பளவு. ஆம்பளை ஆளுகள்லாம் போய் கழிவறையில தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அழகா அந்த பக்கம் தோட்டம் துறவெல்லாம் நிறைய இருக்கு. எல்லாம் மானாவாரி நிலங்கள், எங்கன வேணாலும் போய் ஒண்ணுக்கு இருந்துருவான். புரியுதுங்களா? இங்கே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம்ல, வெயில் ஏற ஏற கடுமையான வெயில். நேற்று 100 டிகிரியை தாண்டிச்சா மதுரையில். இன்றைக்கும் அதை தொடும்னு சொல்கிறாங்க. மக்கள் கீழே விரித்திருக்கிற விரிப்புகளை எடுத்து நிழற்குடையாக அமைத்து மக்கள் இன்றைக்கு விஜய் பார்ப்பதற்கு உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றால் அந்த மக்களுடைய வீரியம் என்ன என்பதை நீங்கள் உணரணும். இந்த தப்பாக கேள்வி கேட்கறது, இந்த ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு பக்கம் சாஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கறது. நான் 1 லட்சம் வாங்கியிருக்கேன்ல, அப்ப எப்படி கேட்காம இருப்பேன்? சரி, நீங்க இன்னொரு 1 லட்சம் கூட கேட்டு வாங்க. நீங்க நல்லா வாங்கிக்கங்க, திட்டுங்க, வேண்டான்னு சொல்லல. திட்ட தமிழக வெற்றி கழகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. யாரையும் இதுவரை புண்படுத்தி பேசியதும் இல்லை, யாரை பற்றியும் பேசாத இயக்கம் தாவேகா. ஆனால் அவர்களை பேசு பொருளாக மற்ற எல்லாரும் கூட்டி சென்றுட்டு பேசுறீங்கன்னு சொன்னால் அந்த 2 வயது குழந்தை எவ்வளவு வீர நடை போட்டு எழுந்து ஓடுகிறது என்பதற்கு சான்று இதுதான் போதும். சார், இப்போ நீங்க பேசுற இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி மனசுல பதியுது அப்படின்னா, இப்போ இவர் தான் ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சி தலைவரா வந்துருவாரு. எதிர்க்கட்சி இல்லைங்க, ஆளுங்கட்சிங்க. என்னங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அதாவது அடுத்த முதலமைச்சர் 2000. ஆமா, ஏன் வரக்கூடாதா என்ன? 72 கட்சி ஆரம்பித்த புரட்சி தலைவர் 77 வந்து ஆட்சியை பிடிச்சார். அது உங்களுக்கு தெரியுமில்ல அந்த வரலாறு? 72ல அவர் கட்சி ஆரம்பிச்சார். 5 வருஷம்னு கேட்பீங்க, உடனே கணக்கு போட்டு 5 வருஷம். அன்றைய காலச்சூழலுக்கு 5 வருஷம் தேவைப்பட்டது. ஏன்னா அன்னைக்கு சமூக ஊடகங்கள் இல்லை, இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கு. 2 வருஷமே அதிகம்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? 3வது வருஷத்தை தொடுகிற போது இந்த தமிழ்நாடு விஜய் பக்கம் நிற்பதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. சார், ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் பேசுவோம். இப்போ திமுகவுக்கு வந்து தொடர்ந்து வாக்காளர்கள் இல்ல தொண்டர்கள் அப்படின்னு பரம்பரையா இல்ல பாரம்பரியமா ஓட்டு போட்டுருவாங்கன்னு இருப்பாங்க. 20%, 25%. அதே மாதிரி அதிமுகவுக்கும் இருப்பாங்கல்ல சார். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அவர் மேக்சிமம் ஒரு 8-12% கூட சொல்லலாம் சார். ஆனா நீங்க எப்படி சார் 25? சோசியம் பாக்குறீங்களா? சோசியம் பார்த்து சொல்றீங்களா? ஏங்க 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம்னு திமுக அன்னைக்கு பெரிய பிரமாண்டப்படுத்துது இல்ல? ஓரணியில் தமிழ்நாடு எங்க ஊர்ல இருங்க, என்ன பேசுங்க. செயலியை ஓபன் பண்ணீங்க, அந்த செயலியை திடீர்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னு கேட்டா டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொன்னீங்க. ஆமா, ரகசியம் காப்போம். ஒண்ணு, நான் எங்க ஊர்ல போன் போட்டு கேட்டேன், என்னடா திமுகவுல என்னடா உறுப்பினர்கள் புதுசா சேர்ந்துக்கிறாங்க. ஒரு காங்கிரஸ்காரன் பழமைவாதி, அந்த ஆளு, அவருக்கு வயசு இப்ப 70 இருக்கும். அந்த ஆளுக்கிட்ட போன் போட்டு கேட்கிறேன், அவர் பேர் முத்தையா. என்ன ஐயா, என்ன நீங்க திமுகவில் சேர்ந்ததாக செய்தி வந்துருக்கான். ஆடா யாப்பா கேட்குற, அவங்க 1000 ரூபா பணம் வருதான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். 2000 உனக்கு அடுத்த முறை வரும், ஃபோன் நம்பர் கொடுனாங்க. ஃபோன் நம்பரை கொடுத்த 10 நிமிஷத்தில் என் ஃபோனில் ஒரு செய்தி வந்துச்சு. என்ன செய்தின்னு கேட்டேன். நீங்கள் இன்று முதல் திமுக உறுப்பினராக சேர்த்துக்கொள்ளப்படுகிறேன்னு வந்துச்சு. நான் பழமை காங்கிரஸ்வாதிப்பா, என்னைய கொண்டே இப்படி எல்லாமே சேர்த்து, இது எப்படி இருக்குது? 2 கோடி உறுப்பினர்கள் நீங்கள் சேர்த்துட்டீங்களா? அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் உங்களுக்கு கூட்டணியை வெளியில் ஏற்றுங்களேன்? நீங்கள் தான் ஆண்டாண்டு காலமாக உன் மாயன்
அதுக்கப்புறம் உன் பேரனுக்கு இனிமே கல்யாணம் பண்ணி கூட்டணி பேரன் பத்தி நம்ம பேச இல்ல அப்புறம் எதுக்கு கூட்டணிங்கிற? நீங்க தான் 2 கோடி வாக்காளர் சேர்த்துட்டீங்கல்ல, நீங்க தானே ஆள போறீங்க. சார் கூட்டணின்றது வந்து அது வேற என்ன வேற? அது வேற டிபார்ட்மெண்ட். இல்ல நான் என்ன சொல்றேன்னா 2 கோடி பேர் வாக்காளர்கள் உங்களுக்கு வந்து உறுப்பினர்களா இருக்கும்போது எதுக்கு நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க? தேவையில்லையே. ஏன் பேரம் பேசணும் கூட்டணி கட்சிகள்கிட்ட? அவங்களா இஷ்டப்பட்டு தானே சார். இப்போ இந்த விசிகேல இருக்கிறவங்க அவங்களா இஷ்டப்பட்டு போயிட்டாங்கல்ல. மதிமுகல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சீட் இருந்தா கூட நாங்க இங்க தான் இருப்போம், அவங்க எந்த கொள்கையில அவங்க இருக்காங்க சார். ரொம்ப நன்றி. இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு சீட்டு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நாங்க அங்கதான் இருப்போம்னா இருங்க. இந்த தேர்தல் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தோல்வி தாக்கத்தை உருவாக்க போகிறது என்பதை உணர போறீங்க. காலம் கனிந்து கொண்டு இன்னும் 7 மாசம் தானே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தமிழக வெற்றி கழகம் அசைக்க முடியாத பேரியக்கமாக தமிழ்நாட்டு வீதிகளில் வலம் வருவதை பார்க்கத்தான் இருக்கிறீங்க. நீங்க வந்து இன்னொரு எம்ஜிஆர் தோன்றி இருக்கிறார், அதை முதல்ல உணரணும் சார். என்ன சார் இன்னொரு எம்ஜிஆர்? இது தற்பெருமைக்காகலாம் சொல்லலை. மக்கள் அங்கே ஓப்பன் பண்ணுங்க, இப்போ ஓப்பன் பண்ணுங்க. மாநாட்டு திடல் நிரம்பி இருக்கிறது. காலையில் 7 மணிக்கே வாகனங்களில் வெயில் கொடுமை தாங்க முடியாமல் வாகனங்களுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற தொண்டர்கள் லட்சக்கணக்கானவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாகனங்கள் கிட்டத்தட்ட திருமங்கலத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து போன வாகனங்கள் அங்கிருந்து வருது விருதுநகர் மாவட்டத்தை அந்த எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. உள்ள வாகனங்கள் செல்ல முடியவில்லை. பேருந்து நெருக்கடிகள். இன்னொன்று தெரியுமா, திருமங்கலத்திலிருந்து தூத்துக்குடி போற சாலையை அடைச்சிட்டாங்க. விஜய் எப்படி சார் வருவாரு? வருவாங்க, கண்டிப்பா வருவாரு. அவர் எப்படி வராம இருப்பாரு? இல்ல அதுதான் அவர் நேற்று மாலை 3 மணிக்கே போயிட்டார். தெரியுமா உங்களுக்கு? ராத்திரி இரவு வந்து ரகசியமாக மேடைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களையும் கண்காணித்து என்னென்ன குறைபாடுகள் இருக்குது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு பட்டியலிட்டு கொடிக்கம்பம் விழுந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, உடனடியாக ஒரு கொடிக்கம்பத்தை தயார் பண்ணிட்டாங்க. தெரியுமா அது? அதை பற்றி என் கேள்வி கேட்கவே இல்லை நீங்கள். சார் தயார் பண்ணது எதுக்கு சார் கேட்கணும்? இல்லை விழுந்ததை பற்றி பேசுகிறீங்களா? ஒரு உயிருக்கு சேதாரம் வந்ததா? ரொம்ப லாவகமாக அந்த கிரேன்ல இருந்து என்ன செய்கிறாங்க, இறக்குறாங்க. போல்டு போடணும், இறக்கும் போது போல்டில் ஊன்றாங்க. ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கு, ஒரு பக்கம் இருக்கிற போல்டு வளையுது. நிமிக்க சொல்கிறாங்க. நிமிக்கும் போது அந்த அந்த ஒயர் அந்த இது அந்த அந்த பெல்ட் வந்து உருவிடுது, விழுந்துருது. உஷாராயிடுறாங்க எல்லாருமே. இதில் என்ன, யார் மேலே தப்பு இருக்குது? இது என்ன அமானுஷ்யமாக நடந்தது? இல்லை, கிரேனில் கட்டப்பட்டிருந்த அந்த பெல்ட்டினுடைய உருவலால் அந்த இது வெயிட் தாங்க முடியாமல் விழுந்துருச்சு. இது ஒரு பெருங்குத்தமா? தண்ணி வரலைன்னா பேசுங்கோ, சாப்பாடு கிடைக்கலைன்னா பேசுங்கோ, மக்களுடைய அன்றாட தேவைகளை பற்றி பேசுங்க. இந்த கொடி என்பது ஒரு மூலதனம், ஒரு அந்த கட்சிக்கான ஒரு மூலதனம். இல்லை சார், 100 அடி கொடிக்கம்பம் அதுவும் அவ்வளோ பலமா வந்து விழுங்கும்போது மக்கள் நடுவில் அது விழுந்திருந்தா அது இன்னும் ஒரு பெரிய ஏங்க விழுகணும்? மக்கள் நேற்று அங்கே தான் நின்னாங்க, உஷாரா தான் நின்னாங்க. விழுகும் போது எல்லாம் ஓடிட்டாங்க. கார் மட்டும் எடுக்க முடியல, கார் வந்து நொறுங்கிருச்சு. காரை திருப்பி வாங்கி கொடுக்குறாங்க. வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த கொடிக்கம்பம் ஜாஞ்சதுலேயே நிற்கிறீங்களே எதுக்குங்க? மேடை பந்தல்கள் சரியா தானே இருக்கு. 236 மாவட்ட செயலாளர்கள் களத்தில் நிற்க போறாங்க, மேடையில் நிற்கத்தானே போறாங்க. அந்த மேடை பாதுகாப்பாக தானே இருக்கு. இதுவரை எல்லாமே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. காவல்துறை அதிகாரிகள் போய் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. கிரேன்ல இருந்து இறக்கக்கூடிய அந்த கொடிக்கம்பம் வந்து ஆய்வு செய்யல. போல்டு போடுறதுக்கு முன்னாடி அது சரிஞ்சு விழுகுது. அது பெல்ட் உருவனதுனால சரிஞ்சு விழுச்சு, அவ்வளவுதான். அது முடிஞ்சிருச்சு அந்த மேட்ரு. மாநாடு நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி பேசுங்க. 3000 மின் விளக்குகளால் இரவு முழுவதும் சொலித்தது. இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இசை நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது தொடங்கினால் வெயிலின் தாக்கம் இன்னும் கூடுதலாக இருக்கிறதே, தொண்டர்கள் இன்னும் கூட இருப்பார்கள். ஆகையால் இசை நிகழ்ச்சி முடிந்தார் போல் அரசியல் நிகழ்வுகள் தொடங்க இருக்கிறது. அதுக்கான கால நேர ஒத்திகையை அந்த கண்காணிப்பு குழு தீவிரமாக உற்று நோக்குகிறது. அதனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு தமிழகத்தின் மாபெரும் அரசியல் புரட்சி உருவாக்க காத்திருக்கிறது. விரைவில் நீங்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன். நன்றி சார், உங்களோட பொன்னான நேரத்துக்கு.